வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். எப்படி பார்க்குறோம்டா, பெண்களும் சில தடைகளும். ஏன்னா சில பெண்கள் வாழ்க்கைன்ற, அதாவது ஒரு குடும்பத்தின் குத்து விளக்கென்று சொல்லுவார்கள். பெண்கள் இல்லாமல் ஒரு குடும்பம் நன்றாக இயங்க மாட்டாது என்றது உண்மை. அதாவது இயங்கும், ஆனால் இயங்க மாட்டாது மறுபக்கம் பார்த்தா. ஏனென்றா பெண்கள் ஒரு குடும்ப சூழல்ல மிக மிக முக்கியமானவர்கள் என்று நான் சொல்ல இல்லை, உங்களுக்கே தெரியும். அதாவது பெண்மை என்பது மென்மை என்பதற்காக பெண்களை சில தடைகள் போட்டு ஆண்கள் தடுக்கிறதும் இருக்குது. ஆனால் எல்லாரையும் நான் இங்கே சொல்லவில்லை. சில ஆண்கள் இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் என்னென்றால் அந்த பெண்கள் தங்களோட திறமையை வெளிப்படுத்த அல்லது நல்ல விடயங்களை ஆற்றுவதற்கு சமூக மத்தியில் விடுவதற்கு கொஞ்சம் தயக்கப்படுவார்கள் ஆண்கள். ஏனெண்டா ஒன்று பெண்கள் துணிவில்லையண்டா, அல்லது அவர் சரியாக செய்ய மாட்டாரண்டா, இல்லது சமுதாய மத்தியில் அவருக்கான ஒரு களங்கம் வந்துடும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. சரி, அந்த காரியம் சில நேரம் தோல்வியாகவும் முடியும். இப்போ ஒரு ப்ரொஜெக்டை கொடுக்கணும் அல்லது ஒரு செயற்பாடை கொடுக்கணும், சில நேரம் அது சரிவராமையும் அமையும் சில பெண்களுக்கு. அப்படி இருந்தாலும் ஆனால் பெண்கள் முன்னோக்கி நகர்றதுக்கு ஆண்கள் உறுதுணையாக இருக்க வேணுமோ இல்லையோ. அதாவது உன்னால் முடியும், நீ வடிவா செய், அதை நல்ல சிறப்பாக செய், முடியும் என்றால் முனைப்பு காட்டு, அதிலே எந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்து பார்த்தால் அந்த பெண்ணும் நன்றாக செய்வாள். ஒரு குடும்பத்தில் பார்க்க திறமைகள் அங்கு மிளிர வேணும். ஏன்னா அடுத்த சமுதாயம் அதை பிக்கப் பண்ணும். அதாவது அம்மா இப்படி செய்கிறா, ஓ நாங்களும் செய்யலாம் இப்படி என்றதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எடுகோல் இருக்குமோ இல்லையோ, அப்படியான விடயங்களில் நாங்கள் விட வேணும் பெண்களை. மற்றது அந்த ஆண் விடுகிறாரல்லோ, அங்கே தான் விட்டு கொடுப்புகள் கூட இருக்கிறது. சரி, பெண் சமுதாயம் மத்தியில் ஒரு உயர்ந்தவளாக காட்டப்பட்டால் ஆணுக்கு அது சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஏன் அந்த ஆணுக்கு அது பின்னடைவை கொடுக்க போகுது? இல்லவே இல்லை. சில பெண்கள் விடுகின்ற தவறுகள் அல்லது அந்த பெண்கள் மாற்றலாகி சில வழிகளில் செல்ற தீய வழிகளிலேயோ சில விடயங்களில் செல்றதும் உண்டு தான், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஏன் அந்த பக்கத்தை பார்ப்பேன்? நாங்கள் நல்ல பக்கத்தை பார்ப்போம். கூடுதலான ஆக்களை நாங்கள் நல்ல மகிழ்ச்சியாக கொண்டர வேணும், திறமையானவர்களாக கொண்டர வேணும். அதுதான் இந்த வாழ்க்கைன்ற ஒரு பெரிய நன்மையாக எங்களுக்கு இருக்க வேணும். அந்த வகையில் பார்த்தீங்கள் என்றால் உண்மையிலேயே பெண்களுக்கு எல்லோரும் தடை போடாதீர்கள். ஆனால் அதில் வர தீமைகளை ஆண்கள் சொல்லி நல்ல வழியில் விட்டு கொடுத்து நடந்தீர்களாயின் அந்த பெண்மையின் திறமை மென்மை அல்ல, இன்னும் மேலோங்கும். இப்போ பாருங்கள், கல்பனா சாப்பிடாச பாருங்கள், மேரிக்குகிரி அம்மையாரை பாருங்கள், எங்கட வீர பெண்களை பாருங்கள். இவையெல்லாம் சமுதாயத்தில் திறமையோடு முன்னுக்கு வந்தவர்கள் தானே. ஆகவே பெண்களையும் நீங்கள் உயர்த்தி பார்க்கும்போது அது நிறைகுடமாகத்தான் அந்த குடும்பத்தில் இருக்கும் என்பது உண்மை. நன்றி.